கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருவதை நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். தன்னை உயர்த்துகிறவன் என்றைக்கும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் என்றைக்கும் உயர்த்தப்படுவான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார், மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு கண்ணு தெரியாது. அந்த ஊரில் வெளியில் ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் அடியில் உட்கார்ந்துருந்தார். அப்பொழுது ஒரு சிப்பாய் வந்தான். அந்த சிப்பாய் அந்த பெரியவரை பார்த்து, ஏ கிழவா, இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னு கேட்டான். இல்லைப்பா, யாரும் போகலப்பா அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் வந்தார், ஒரு அமைச்சர் வந்தார். ஐயா பெரியவரே, இந்த பக்கம் யாராவது போனாங்களா அப்படின்னா. யாரோ ஒருத்தர் போனாருங்க ஐயா, அவ்வளோதான் தெரியும். ஒரு சத்தம் கேட்டுச்சு, என்ன கேட்டார், இதே மாதிரி தான் கேட்டார். 3வது ஒரு மன்னர் வருகிறார். அவர் வந்து, ஐயா வணக்கம் முனிவரே, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அவர் அந்த பெரியவர் சொன்னாராம், மன்னா வணக்கம் மன்னா அப்படின்னாராம். ஐயா பெரியவரே, உங்களுக்கு தான் கண் தெரியாதே, என்னை எப்படி மன்னா என்று நீங்கள் அரசர் என்று அறிந்து கொண்டீர்கள்? ஐயா, ஒரு சிப்பாய் போனார். அவர் வந்து தன்னுடைய மோசமான வார்த்தைகளில் பேசிட்டு போனார். இன்னொருத்தர் அமைச்சர் வந்தார், அதிகார தோனியில் பேசிட்டு போனார். ஆனால் நீங்கள் ஒரு மன்னர், ஒரு பணிவான வார்த்தையை கொடுத்து எங்களை மகிழ்விக்கிற மன்னா நீங்கள் அப்படின்னு சொன்னாராம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவனுடைய பேச்சிலிருந்தும் செய்கையிலிருந்தும் நடக்கையிலிருந்தும் நம்முடைய கனிகளை நாம் ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியும். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, அந்த 1, 2, 3 வசனங்களை பார்க்கும்போது, தன்னை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருந்த ஏசாவை இந்த யாக்கோபு சந்திக்க போகிறான். யாக்கோபு சந்திக்க போகும்போது அங்கே சந்தித்த உடனே அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவன் முத்தம் செய்கிறான். இந்த யாக்கோபு அதற்கு முன்பாக, கட்டி தழுவதற்கு முன்பாக 7 விசை தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்துகிறான். ஆம், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொன்னது போல இந்த யாக்கோபுடைய வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12 கோத்திரங்களின் மூலமாக ஒரு தேசம் உருவாக்கப்பட்டது. அந்த யாக்கோபிலே தான் ஒரு நட்சத்திரம் உருவானது. செங்கோல் அவருடைய அந்த கோத்திரத்திலிருந்து தான் எழும்பினது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு வேர் பற்றி அவன் பூமியை பல நாள் நிரப்பும் காலம் வரும். யாக்கோபு கீழே வேர் பற்றி அந்த பூத்து காய்த்து பூமியை பல நாள் நிரப்பும் காலம் வரும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவாலயத்தில் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ணும்போது, ஒருத்தன் தன்னுடைய பாவத்தை மறைத்து அவன் ஜெபம் பண்ணுகிறான், பெருமையினாலே ஜெபம் பண்ணுகிறான், பாவத்தை மறைத்து ஜெபம் பண்ணுகிறான். நான் இப்படி தசமமாக கொடுத்தேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், நான் அந்த அவனை போல இல்லை அப்படின்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தி அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் ஆயக்காரனோ மார்பிலை அடித்துக்கொண்டு அங்கே பாவியாகிய மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறான். தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் கனமும் மகிமையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் இயேசுவை போல தாழ்த்தி, அந்த ஆயக்காரனை போல தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? உங்களுக்கு அங்கே ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவே உம்மை போல தாழ்த்தக்கூடிய இருதயத்தை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் வேலியடைங்க, ஒவ்வொருடைய தேவைகளை சந்திங்க. எந்த வியாதி பலவீனம் இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விலக்கி விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளும். நல்ல ஒரு சமாதானத்தை தாரும், அவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தாரும், நல்ல ஒரு சமாதானத்தை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்துக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.